திரு கனகராஜ், இங்க அரசு மீதான விமர்சனங்களை கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே முன்வைக்கக்கூடிய நிலையில எதிர்கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்னா அது புறக்கணிப்பு தான். எனவே நாங்கள் அந்த முடிவை எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. விமர்சனம் இல்லாமல் யார் இருக்கா உலகத்தில்? அப்படி யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? அப்படிலாம் கிடையாது. அதனால நான் அதை விட்டுறேன். ஆனால் அதுக்கு முன்னால் திரு புரட்சி கவிதாசன் சொன்னார், இந்தியா கூட்டணி உடைஞ்சு போச்சு, நாங்கள் உடையாமல் இருக்கோம். உங்கள் வேலையே உங்கள் கூட்டணியில் இருக்க கட்சிகளை உடைக்கிறது தான் சார். ரைட் ஃப்ரம் த பிகினிங் உங்களோட கூட்டணியில் இருந்த சிவசேனா என்னாச்சு? நாசப்படுத்தினீங்களா? அஸ்ஸாம் கணி பரிஷத்து உங்களோட கூட்டு சேர்ந்தாங்க, இந்த தேர்தலில் நின்னாங்களா? சிரோன்மணி அகாலிதள் நீங்கள் தோன்றிய காலத்திலேருந்து, பாஜக இருந்த காலத்திலேருந்து இருக்கா? அதிமுக இன்றைக்கி 1, 2, 3 எது பெரிய கட்சிங்கிறது இல்லை. அப்படி ஆனதுக்கு நீங்கள் தான் காரணங்கிறத நீங்கள் மறுக்க முடியுமா? சண்டிகார் மேயர் தேர்தலில் இப்படியே, அது மேயர் தேர்தல், லட்சக்கணக்கான ஓட்டெலாம் கிடையாது, சில 10 ஓட்டுகள் இருக்கிறதுலையே இப்படி சிசிடிவியை பார்த்துக்கிட்டே எனக்கு இருக்கார், தலைவர் இருக்கார், என்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு செய்கிறவங்கெல்லாம் நீங்கள் எத்திக்ஸ் பற்றியெல்லாம் பேசவே கூடாது சார். அப்புறம் உங்கள் தலைவர் ஏதோ 3 எம் சொன்னாராம். ரொம்ப முக்கியமான எம்னு எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா மெஷின் பவர். நீங்கள் மகாராஷ்டிராவில் ஹரியானாவில் ஜெயித்ததுக்கு மெஷின் பவர் தான் காரணம்னு சொன்னாங்க. அடுத்து பெரியார் சச்சை நாயகன். பெரியார் அவர் சொன்னது சம்மந்தமாக அவர் சொல்லிட்டாரு, நான் அதுக்குள்ளே போகல. அது ஒரு பொய்யை வச்சுக்கிட்டே கட்டி அமைச்சிக்கிட்டே இருக்கீங்க. என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்ததுன்னு சொன்னது சர்ச்சையா இல்லையா சார்? அவர் படிச்சிருக்காரா? நீங்கள் சொல்ல முடியுமா? இப்போ உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? ரயில்வே ஸ்டேஷனே வராத காலத்தில் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் டிவி 10 சொன்னது சர்ச்சையா இல்லையா? நான் அதாவது பங்களாதேஷ் போரின் போது என்னை ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்கன்னு ஒரு பொய்யை சொல்லிட்டாரு. பிஎம் ஆஃபீஸுக்கு ஆர்டிஐயில் கேட்டால் இல்லைன்னு சொன்னாங்க, அது சர்ச்சையா இல்லையா? திடீர்னு ஒரு நாள் அவர் ஓட்டு வேணும்னா என்ன சொல்லுவார்? நான் பயாலஜிக்கல் பேபியே கிடையாது, நான் கடவுளின் குழந்தைன்னு சொல்லுவார். இப்போ ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாரு? என்னங்க இவ்வளோ தோற்று போயிட்டீங்களே மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அப்படின்னு கேட்டால் நான் ஒன்றும் கடவுள் கிடையாதுன்றார். இதெல்லாம் சர்ச்சை இல்லாத பேச்சா? சரி, அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். அடுத்து அவர் இன்னொரு விஷயத்த சொன்னார். அதாவது ஒன்று, இந்த மாதிரியான விஷயங்களை அவர்கள் பேசுகிற போது, அதாவது அண்ணாமலை பேட்ச்மேட்டு தான் போன தடவை கோயமுத்தூர் அப்சர்வர் தெரியுமா? அவருக்கு தெரியும். சரி, நாங்கள்லாம் அப்ஜெக்ட் பண்ணோம். தேர்தல் கமிஷன் எனக்கண்ணான்னு உட்கார்ந்துருந்தது. தேர்தல் கமிஷன் அவங்க பாக்கெட்டில் சார். ப்ராப்ளம் என்னென்னா ஏடிஎம்கே நிற்கலை, நாம் நிற்க போகிறோம். நாம் நின்று ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வாக்குகள் குறைந்து விட்டால் இந்த இப்போ பேசுகிற இந்த இது இருக்குல்ல, மிரட்டல் உருட்டல் கூட்டணி கட்சிகளை இங்கே வான்னு சொல்கிறது, இதெல்லாம் முடியாதுங்கிறது. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். அவங்க பாக்கெட்டில் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டு. பாக்கெட்டில் தான். அதாவது ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி தான் இருக்கணும்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விஆர்எஸ் கொடுக்க வச்சு சனிக்கிழமை ஏற்றுக்கிட்டு திங்கக்கிழமை நீங்கள் அப்பாயின்ட் பண்ணீங்கல்ல, அதுக்கு பேர் பாக்கெட்டில் இருக்கிறதா தான் அர்த்தம். அமித்ஷா, நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் போன தேர்தலில் அவங்க பிரச்சாரத்தின் போது பேசிய பேச்சுக்களுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை தூக்கி அப்படி ஓரமாக வச்சுருந்தீங்கல்ல, உங்களை அப்படி தான் பேச முடியும். வேற எப்படி பேசுறதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? அவங்க பாக்கெட்டில் தான் இருக்காது, அதில் சந்தேகமே கிடையாது. சரி, மாநில தேர்தல்களில் இங்கே தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை. இங்கே பணியாற்றக்கூடிய மத்திய பணியாளர்கள் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இங்கே அனுப்பி தேர்தல் பணியாற்றக்கூடிய அளவுக்கு ஆட்கள் இல்லை. எனவே மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் தான் மாவட்ட தேர்தல் அதிகாரி, அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் தான் பணியாற்றாங்கன்னா அவங்க மாநில அரசுக்கு, அங்க ஆளும் அரசுக்கு ஃபேவரான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுப்பாங்க. இதுவரைக்கும் அப்படித்தான் இருந்திருக்குன்னு தானே கலை சொல்றாரு. அதனாலதான் கலை சம்பந்தமா அவருக்கு தெரியாததை நான் ஒன்றும் சொல்லிட மாட்டேன். இப்போ ஐஏஎஸ் அதிகாரிகள் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு மிரட்டல் கொடுக்கறதுக்காக தான் முன்னால எல்லாம் அவங்க மாநிலத்தில் இருந்தாங்கன்னா சென்ட்ரல் கேடரா வரணும்னு சொன்னால் கேட்டால் தான் அனுப்ப முடியும். இப்போ இவங்க கேட்டு இவங்க பதில் சொல்லலைனாலோ அல்லது அனுப்பலைனாலோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க சென்ட்ரல் கேடரா மாற்றினதா ஆயிடுவாங்க. இது அண்ணாமலையே பேசியிருக்காரு. ஏன்னா இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இப்படி தப்பு பண்ணுறவங்களை நான் சொல்ல விரும்புகிறேன், நாங்கள் நினச்சா உங்களை எடுத்து கொண்டு போய் நாங்கள் பழி வாங்குவோங்கிற சென்ஸில் பேசியிருக்காரா இல்லையா? இதுக்கு பேர் என்னது?
ஸோ இந்த மாதிரியான நிலைமைகள்லாம் இங்கே இருக்குது. நீங்கள் ஏற்கனவே பழைய நிலைமைகள் இருந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா ஆளுங்கட்சியும் அவங்க பவரில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அத்துமீறல்கள் நடந்திருக்குங்கிறது எனக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. நீங்கள் ஃபைட் பண்ணணுன்னா நீங்கள் களத்துக்கு தானே வரணும். ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் அவங்க வெற்றி பெற்று விடுவார்கள் என்கிற நிலைமை இருக்கிற காரணத்தினால்தான் நீங்கள் பின்னால் போய் நின்றுக்கிட்டு என்ன சொல்கிறீங்கன்னா, அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள் நீங்கள் வந்து முழுமையாக பெறலைன்னா இந்த சிரமம் வந்துடும் அப்படிங்கிறதுனால அவங்க முடிவெடுக்கிறாங்க. பட் ஜனநாயகம்னா வெற்றி, தேர்தல் ஜனநாயகம் என்பதில் வெற்றியும் தோல்வியும் இருக்கத்தான் செய்யும். இல்லை, அவங்களோட குற்றச்சாட்டே அந்த பேட்டில் ஜனநாயக பூர்வமானதாக இல்லை அப்படிங்கிறது தானே அவங்களோட குற்றச்சாட்டு. இல்லை, நீங்கள் பேசுகிறத யாராவது தடுக்க முடியுமா? உங்ககிட்ட இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆக்சுவலாக சங் பரிவாருக்கு இருக்கக்கூடிய அளவுக்கான ஊடக பலம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு கிடையாது. நீங்கள் அது உங்களுக்கு தெரியும். அது பத்திரிகையாக இருந்தாலும் சரி, டிவியாக இருந்தாலும் சரி, சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரி, அவங்க பவர்ஃபுல்லாக தான் இருக்காங்க. அப்படி ஒன்று இருக்கிற போது நீங்கள் வந்து சொல்லிட முடியுமே, நீங்கள் நான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த தூத்துக்குடி மதுரை வழி அருப்புக்கோட்டை ரயில்வே லைன், சரி, அவர் பாட்டில் ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டு போறாரு, அடுத்த நாள் அது பெரிய செய்திங்க தமிழ்நாட்டில். யாருமே செக் பண்ணாமல் அது போய்கிட்டே இருக்கு. அப்புறம் அமைச்சர் சொன்ன பிறகு அது ஒரு செய்தியாக அவர் சொன்னது உண்மை இல்லை அப்படின்னு அது சின்னதாக வரும். நீங்கள் எல்லாத்துக்கும் அதுக்கு கொடுத்துருக்க ஸ்பேஸை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் பேசுறது மக்கள்கிட்ட போகும் தானே, அது வெறும் ஈரோடு மக்கள்கிட்ட மட்டும் போகாது. அப்புறம் திரு புரட்சி கவிதாசன் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரியான திரு சுப்ரத்னன் சார் சொன்னார், அதாவது அப்பாயிசு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, சம்திங் வெரி சீரியஸ். அதை நான் இப்போ வந்து பெரிய இதெல்லாம் சொல்லல, பட் தவிர்க்கணும். தேர்தலுக்காக இந்தியா கூட்டணி தேர்தலுக்காக மட்டுமே அமைந்தது. ஆனா தேர்தலுக்கு பிறகு அந்த கூட்டணி உடைஞ்சு போச்சு. அந்த மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி இல்ல அப்படின்ற அந்த அதுக்கு அவர் சொல்றது இல்ல. ஒரு நிமிஷம் தேர்தல் வெற்றி அற்பாயுசில் முடிந்து விட்டதுன்னு சொன்னாரு. சரி, கஷ்டப்பட்டு டிஃபெண்ட் பண்றீங்க. இல்ல, நான் டிஃபெண்ட் பண்ணல. அப்படி அவரே இங்க தான் இருக்க போறாரு, அவரே சொல்லட்டும். டிஃபெண்ட் எல்லாம் பண்ணல. இல்ல, யாரையும் இங்க டிஃபெண்டும் பண்ணல, அப்பெண்டும் பண்ணல. அவங்க கருத்து சொல்றீங்க, நான் அவர் சொல்லட்டும். அவர் அடுத்த அவர் தான் பேச போறாரு, கிளாரிஃபை பண்ணட்டும். அவர் சொன்ன கான்டெக்ஸ்ட் அதான். சரி, ஓகே. அந்த பதிவு முடிஞ்சு போச்சு. சரி, ஓகே. ஓகே, ஒண்ணே மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். பெரியார சொல்றதுக்கு அவர் சொன்னாரு. சரி, அதுக்காக நான் அவருக்கு இதை மட்டும் சொல்லிட்டு நான் வாசிட்டு மட்டும் விட்டுறேன். இப்போது இந்த துறையில் நம் முன்னோர்கள் செய்த சோதனைகளை பார்ப்போம். வடமாநில நம்பூதிரி பிராமணர்கள் கலப்பின பெருக்கம் செய்து மனித இனத்தை மேன்மைப்படுத்துவதற்காக கேரளத்தில் குடியேறினார். கேரளத்தில் ஒரு நம்பூதிரி குடும்பத்தின் மூத்த மகன் கேரளாவில் வைசிய, சத்திரிய அல்லது சூத்திர சமூகத்தினரின் மகளை மட்டுமே திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று ஒரு விதி வகுக்கப்பட்டது. இன்னொரு தைரியமான விதி, எந்த ஒரு வகுப்பைச் சேர்ந்த திருமணமான பெண்ணின் முதல் குழந்தைக்கும் ஒரு நம்பூதிரி பிராமணன் தான் தந்தையாக இருக்க வேண்டும். அதன் பிறகுதான் அவள் தன் கணவனால் குழந்தைகளை பெற முடியும். இப்படி இன்னும் நிறைய போகுது. இதை சொன்னவர் யார் தெரியுமா? குருஜி சார். குருஜி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வைசியர், சத்திரியர், சூத்திரர் எல்லா குடும்பத்து பெண்ணும், உண்மையிலே பரிசோதனைனா என்ன இருக்கலாம், ஆண் திருமணம் செய்தாலும் இருக்கலாம், பெண் திருமணம் செய்தாலும் இருக்கலாம். இல்ல சொல்றேன், 1900 அவர் முடிஞ்சா மறுக்கட்டும், மறுத்தா அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். 1960ஆம் ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதி குஜராத் பல்கலைக்கழகத்தில் ஸ்கூல் ஆஃப் சோசியல் சயின்ஸில் குருஜி சொன்னது, கோல்வால்கர் சொன்னது. இது ஐயோ அப்ப பேசுனது ரெக்கார்டில் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா 1961 ஜனவரி 2 ஆர்கனைசர் பத்திரிகையில் இது வெளியிடப்பட்டிருக்கு. நான் என்ன கேட்கிறேன், இவர் தான் சார் உங்க குருஜி. எல்லா நீங்க வந்து ஒரு பொய்யான பெரியார் சொல்லாத ஒன்றை அல்லது நீங்க எங்களுக்கு ஆதாரம் இருக்குன்னு சொன்னதை இன்னைக்கு வர வெளியிடல. நான் டேட் வைஸா இங்க பேசினார், உங்க ஆர்கனைசர்ல இருக்குன்னு சொல்றேன். நீங்க ஒண்ணு இது கோல்வால்கர் சொன்னது தப்புன்னு சொல்லணும், இல்லைன்னா நாங்க இப்படிப்பட்ட ஆளைத்தான் குருஜியா வச்சுப்போம், ஆனா நாங்க பெரியார பேசுவோம். பதில் சொல்லிட்டு தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க.